அடுத்த பாடல் 1793. காண்டற்கு அரியன் கருத்து இளன் நந்தியும். இது முதலடி. காண்டற்கு அப்படின்னா பார்த்து கொள்வது, பார்த்து தெரிஞ்சுக்கிறது, அதான் காண்டற்கு. அது பார்த்துச்சுன்னா கண்களால் ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அரியன் அப்படின்னா ரொம்ப கடினமானவன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கருத்து இளன் நந்தியும் அப்படின்னு சொல்றாரு. கருத்துனா என்ன? நாம் என்ன சிந்தித்து யோசிச்சு நம்ம வச்சிருக்கோமோ, கடைசியில தீர்மானம் பண்ணி வச்சிருப்போம், இதுதான் அது அப்படின்னு எண்ணங்களால யோசித்து தீர்மானம் பண்றதுதான் கருத்து. அந்த நாம் தீர்மானம் பண்றதுல இளன் நந்தியும் அப்படிங்கிறது. அப்படி நீ ஒரு விஷயத்த நீயா சிந்திச்சு முடிவெடுத்து அந்த முடிவெடுப்பதன் வழியாக நீ பார்த்து கொள்ள முடியாது. யாரை பார்த்துக்க முடியாடிய? நந்தியும் அப்படின்னு சொல்றாரு. நந்தி என்று சொல்லப்படுவர் யார்? இறைவனே குருவாக வந்து இங்க அருள் கொடுத்தல் தான் நந்தி. ஸோ அவரை வந்து தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த இடத்துல குருநாதரா வந்து நந்தியை கொடுக்குறாரு அப்படின்னா, இறைவன் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஏதோ ஒன்றை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு வினாடியும் ஏதோ ஒரு வகையில சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காரு. இறைவன் குருவா வந்து நமக்கு வழிகாட்டிட்டு தான் இருக்காரு. ஆனா நாம தான் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ ஒரு அலுவலகம் வேலைக்கு போனா கூட சரி, அங்க ஏதோ ஒரு வேலைகளை வந்து ஒரு மனிதன் செய்து கொண்டு தான் இருக்கின்றான். இவன் என்ன வேலை செய்யறானோ அந்த வேலையெல்லாம் ஏற்கனவே பள்ளி படிப்புல படிச்சுட்டு வந்திருக்கானான்னு கேட்டா இல்ல. அவன் பள்ளியில படித்த ஒரு அறிவு இருக்கின்றது. அந்த அறிவை வைத்து அவன் சிந்தித்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுறான். அப்ப செஞ்சு முடிச்சுட்டு நான் தான் அந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் செய்த வேலையில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அருளானது அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு இறைவன் உள்ளிருந்து இதை சொல்லி கொடுத்தார், நான் செய்தேன் என்ற சிந்தனையை மட்டும் அவன் செஞ்சுக்கிட்டே வந்தான்னா, அப்போ உள்ளுக்குள்ள இருந்து அவனுக்கு வழிகாட்டுச்சுல, ஒரு சிந்தனை ஒன்று வந்துச்சுல, இதை இப்படி செய்யணுப்பான்னு ஒரு அறிவு சொல்லுச்சுல்ல. அந்த அறிவை யார் கொடுத்தது? இறைவன் தான் கொடுத்தாருங்க. அப்ப எனக்கு இதை இறைவன் தான் கொடுத்தார் என்ற சிந்தனையை வைத்து கொண்டால் நிச்சயமாக உள்ளிருந்து வழிகாட்டக்கூடிய அந்த நந்தியை தெரிந்து கொள்ளலாம், இறைவனை தெரிந்து கொள்ளலாம். இல்லை என்றால் தெரிந்து கொள்ள முடியாது. அதை தான் இந்த இடத்துல சொல்றார். ஒரு மனிதன் தன்னுடைய கண்களால பார்த்து இங்கே இறைவனே குருவாக வந்து நின்று ஒரு அருள் கொடுப்பார். அந்த அருளை தெரிந்து கொள்ள முடியாது. கண்களால பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அந்த இறைவனை, அந்த குருவையும் தெரிஞ்சுக்க முடியாது, அவர் கொடுக்கின்ற அருளையும் இங்கு தெரிந்து கொள்ள முடியாது என்பது ஒன்று. இரண்டாவது, அவன் தன்னுடைய கருத்துக்கள், இறைவன் இப்படித்தான்ப்பா இருப்பாரு, இதைதான்ப்பா செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு முடிவெடுத்து தீர்மானம் செய்து வைத்தால் அந்த தீர்மானத்தின் வழியாகவும் அந்த இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது. இறைவன் என்று சொல்வது இங்க குருவை சொல்ற. குருவை தெரிந்து கொள்ள முடியாது. இது ரெண்டாவது அடியில சொல்ற. மூணாவது அடியில தீண்டற்கும் சார்தற்கும் சேயன் நாதம் தோன்றிடும் அப்படின்னு சொல்றார். தீண்டற்கும் சார்தற்கும் அப்படின்னு சொல்றாரு. தீண்டர்லாம் என்ன? உடம்பால் தொடுதல், அதான் தீண்டுதல். கைகளால தொடுறதும் சரி, இல்லை உடம்பால ஒரு பொருளை தொடுறதும் சரி. இப்போ இந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்கேன், நான் பின்னாடி சாஞ்சிருக்கேன்னா அந்த என்னுடைய முதுகு பின்னாடி இந்த சேர்ல தீண்டிக்கிட்டு இருக்கு, இது தீண்டற்கும். அடுத்து சார்தற்கும் அப்படின்னு சொல்றாரு. சார்தல்னா என்ன? மனதால் சார்ந்து நிற்றல். இப்ப எனக்கு என்னுடைய மனம் என்ன சொல்லுது? இது மேல சாஞ்சி உட்கார்ந்தனா சுகமா இருக்கு, அதனால நீ சாஞ்சி உட்காரு, வசதியா உட்காரு. சோ இது சார்தல். ஏன்னா அந்த சுகத்தை வந்து இந்த மனம் கேட்கின்றது இல்லையா? இப்படி நல்லா சாஞ்சி உட்காரு. இப்படி ஒவ்வொரு பொருள்களையுமே நம்முடைய உடம்பு ஏதோ ஒரு பொருளை, எந்தெந்த பொருளெல்லாம் பயன்படுத்துறோமோ அந்த பொருளை தீண்டி கொண்டும் இருக்கின்றது. அதே நேரத்தில் மனம் அதை சார்ந்தும் இருக்கின்றது. நீ ஒரு பேனா எடுத்து எழுதுனா கூட சரி, பேனாவை எடுத்து எழுதும் போது உடம்பு அதை தீண்டி கொண்டிருக்கின்றது. ஆனா மனம் என்ன சொல்லுது? எந்த எழுத்தை எழுத வேண்டுமோ அதைத்தான் அந்த எழுத்தானது எழுதி கொண்டே இருக்கும். நம்ம கை போன போக்கில் அதுவே எழுதாது. மனம் இங்க காவண்ணாவை போடு, ஆவண்ணாவை போடுன்னா அந்த எழுத்தை தான் போடும். ஸோ மனமும் அதனை பார்த்து நுகர்ந்து, ரெண்டும் சேர்ந்து தான் இங்க செயல்படுது. ஒருடைய ரெண்டும் சேர்ந்து தான் நீங்க அந்த செயலை வந்து ஒரு பொருளை வந்து நுகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதான் தீண்டற்கும் சார்தற்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ முதலடியில சொல்லியாச்சு, கண்களால பார்த்தும் தெரிஞ்சுக்க முடியாது, கருத்துனாலும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சென்ற பாடல நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், அறமும் தவமும் அப்படின்னு சொன்னோம். அப்ப அறத்தையும் தவத்தையும் இங்கு சரியாக செய்து ஒரு பொருளை உபயோகப்படுத்தினால் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுவரையில் எப்படி கிடைக்குதான்? முதல்ல உள்ளுக்குள் இறைவன் குருவா இருந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார்.
இப்ப இந்த முதல் பாடல இளநந்தியும் சொல்லிட்டாரு. கண்ணால பார்க்கறதுக்கும், கருத்துனால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னார் இல்லையா? அப்ப அறத்தின்படி நடக்கும் பொழுது இங்கு அந்த இறைவனை தெரிந்து கொள்ள முடியும். இல்லையா? குருவா இருந்து இறைவன் இருப்பாரு. அப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஒரு பொருளையும் தொடும் பொழுதும், அந்த பொருளை நுகரும் போதும் நம்ம என்ன செய்றோம்? அறத்தையும், தவத்தையும் கடைபிடிக்கிறோம் இப்போ. அறம்னா என்ன? தவம்னா என்ன? போன பாடல்ல சொல்லியாச்சு. எப்படி கடைபிடிக்கணும்னு சொல்லிக் குடுத்தாச்சு. அத சரியா கிடைக்கும்போது கடைபிடிக்கும்போது என்ன நடக்குதாம்? "சேயன் நாதன் தோன்றிடும்" அப்படின்னு சொல்றாரு. சேயன் அப்படின்னா, செந்நிறம் உள்ளவன் அப்படின்னு பொருள். முருகருக்கு கூட சேயோன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு முருகருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சிகப்பானவன் அப்படின்ற வார்த்தைக்கு அந்த பொருளை பெறும்படி அவருக்கு சேயோன் என்ற பெயர் இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல சேயன் அப்படின்னு இருக்கு. சேயன் அப்படின்னா செந்நிறமானவன். யாரு? அந்த செந்நிறம் எதை குறிக்கின்றது? நம்ம அன்பை குறிக்கும், அருளை குறிக்கும். அப்ப உள்ள இருந்து என்ன தோணுதாம்? முதல்ல அன்பு வருதாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, திருமந்திரத்துல ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்மயோகம், யோக மார்க்கம், எந்த மார்க்கம் இருந்தாலும் சரி, அந்த மார்க்கத்தின் உச்சநிலையில் அவருக்கு உள்ளிருந்து அன்பு வந்தால் மட்டும்தான் அவர் அந்த முக்தி விடுதலை கிடைக்குமே தவிர்த்து, அன்பு என்ற ஒன்று வரவில்லை என்றால் அவருக்கு முக்தி கிடைக்காதுன்னு திருமந்திரத்துல வேறொரு பாடல்ல சொல்லிட்டார். இப்ப எந்த மார்க்கமா இருந்தாலும் முதல்ல மூலம் அன்பு தான், அல்லது அன்பே சிவம்னு சொல்லி வச்சிருக்காருங்க. இப்ப இந்த இடத்துல சேயன் என்று சொல்லப்படுவது எது? செந்நிறம் உள்ளவன். யாரு செந்நிறம் உள்ளவன்? உள்ளே இறைவன் இருக்காரு. செந்நிறமா அன்பின் வடிவமா இருக்காரு. இப்ப அவரை போய் அன்பின் வடிவமா இருக்கக்கூடிய ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கிட்ட இருந்தா அன்பு வரணும். இல்லைங்களா? இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட போய் பழகணும்னா அவர் என்ன குணத்தோட இருக்காரோ அந்த குணம் நம்மகிட்டயே இருந்துச்சுன்னா 2 பேரும் சீக்கிரத்துல திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இல்லைங்களா? அந்த மாதிரி இறைவன் இங்க உள்ள செந்நிறமா அன்பின் வடிவமாக உள்ளே இருக்கிறார் ஒவ்வொரு மனிதர்களிடத்தும். அப்ப அந்த அன்பின் உருவமாக இருக்கக்கூடிய இறைவனை சென்று சேர வேண்டுமானால் நமக்கும் உள்ள இங்க அன்பு ஒன்று தோணணும். அப்ப என்ன ஆயிடுச்சு? நம்ம அறத்தையும் தவத்தையும் கடைபிடித்து கொண்டு ஒவ்வொரு பொருளையுமே நாம் உபயோகப்படுத்தும் பொழுது என்ன ஆயிடுதான்? நமக்குள்ள இருந்து அன்பு தோன்றும். எப்படி தோன்றும் அன்பு? நாதம் தோன்றிடும் அப்படின்னு சொல்றாரு. நாதம்னா என்ன? சத்தம். இப்போ உள்ளுக்குள்ள இறைவன் இருக்காரு. இப்ப நம்ம உபயோகப்படுத்துற ஒருத்தர் சத்தம் பேசிக்கிட்டு தானே இருக்கோம். பேசுறதுல சத்தம் வருது இல்லையா? 5 புலன்களின் வழியாக நாம் எதையோ செய்து கொண்டே இருக்கின்றோம் இல்லைங்களா? அப்போ உள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துட்டு சாப்பிட்னா கூட ஞமு ஞமுன்னு ஒரு சின்ன சத்தம் கேட்குது. சுவாசிச்சாலும் இந்த இடத்துல மூச்சு விடும்போது ஒரு சின்ன சவுண்டு கேட்கும். நைட்டு தூங்கும்போது எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஏதோ ஒரு வகையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் சத்தம் கேட்குது இல்லையா? அந்த சத்தத்தில் ஒவ்வொன்றும் அன்பானது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க அதனாலதான் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த ஞானிகள், சித்தர்கள் இவங்க இருக்கிற இடத்துல நான் சொல்றது உண்மையான ஞானிகள், சித்தர்கள் சொல்றேன். அங்கெல்லாம் போய் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா, பலருக்கு நிச்சயமா அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். அனுபவிச்சவங்களுக்கு இது நல்லா தெரியும். காலையில போய் அங்க உட்கார்ந்தா போதும். அது ஒரு மாரியான எந்திரிச்சு வர்றதுக்கு மனசே வராது. அவர் ஒண்ணும் உட்கார்ந்து பக்கம் பக்கமா நமக்கு கருத்து சொல்ல மாட்டாரு, விளக்கம் சொல்ல மாட்டாரு. ஒண்ணும் அவர் பாட்டுக்கு கம்முனு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நம்ம பாட்டுக்கு இங்க உட்கார்ந்துகிட்டே இருப்போம். எவ்வளோ நேரம்னாலும் சரி. காலையில போனோம்னா நைட்டு வரைக்கும் சரி. அந்த இடம் வந்து மூடுகின்ற வரைக்கும் அவங்க வெளில போங்கன்னு அவங்களா சொல்ற வரைக்கும் அங்க தான் உட்கார்ந்துட்டு இருப்போம். திருப்பி எப்படா இங்க வருவோன்ற சிந்தனை தான் இருக்கும். என்னன்னா, அவரு அங்க உட்கார்ந்துட்டே தான் இருப்பாரு. ஆனா அப்படி பார்க்குறாரு, திரும்புவாரு, ஏதோ ஒண்ணு தண்ணி குடிக்கிறாரு, இல்ல படுத்துக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒண்ணு செய்றாருன்னு வச்சுக்குவோம். அந்த செய்யற ஒவ்வொரு செயல்லையும் அங்க அவர் வந்து ஞானி இல்லையா? அவர் இங்க அந்த அறத்தோடு, தவத்தோடு தான் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால, அவருக்குள்ள இருந்து அன்பானது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அன்பு அந்த இடத்தை சுற்றி பரவி இருக்கும். ஸோ அதனால என்ன ஆயிடுதுன்னா, அங்க அமர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அன்பை நுகர்வதனால் அங்கிருந்து வெளியே வர மனம் வராது. பட் நாமும் அது போல என்ன ஆயிடுச்சு? இந்த பாடல்ல சொன்னபடி நாதம் தோன்றிடும் அப்படின்னு சொல்றாரு. தீண்டருக்கும் சார்தற்கும். இப்ப மனதாலும் உடம்பாலும் நாம் செய்கின்ற செயல் அறத்தையும் தவத்தையும் செய்து கொண்டே இருக்கும்போது உள்ளே அன்பின் வடிவமா இருக்கக்கூடிய அந்த இறைவன் நமக்கு தெரிய ஆரம்பிப்பார். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அன்பின் வெளிப்பாடானது சிறிது சிறிதாக இருந்து கொண்டே இருக்கும். நம்ம பேசினா கூட அதுல அன்பு இருக்கும். ஏன்னா அறத்தையும் தவத்தையும் பயன்படுத்துறோம் இல்லையா? எதிரியே வந்து அங்க முன்னாடி நின்னா கூட சரி, அந்த இடத்தில் அன்புதான் இருக்கும். பலமுறை நான் சொன்ன உதாரணம் அப்பர் தான். அப்புறம் கல்லை கட்டி தூக்கி போட்டாங்கல்ல. கல்லை கட்டினவனையும் கல்லை கட்டி தூக்கி போட சொன்ன எல்லார் மேலேயும் அன்போடு தானே இருந்தார். அந்த அன்பு தான் என்ன செஞ்சுது? அவரே ஒரு இந்த இறைவன் மீது இருக்க நம்பிக்கையை வைத்து இந்த நம்பிக்கை தான் என்ன பண்ணுச்சு? அவரை கரை சேர்த்தது. எப்படி கரை சேர்த்ததுன்னு பல வகைகளில் பார்த்துருக்கோம். திருமந்திர பாடல்கள் நிறைய முறை ஓமையை அவர் தான் சொல்லியிருக்கோம். மூலம் இந்த இடத்துல அன்பு தான். இது 2வது அடியில் சொல்லிடுறார். தோன்றிடும் அப்படின்னார். ஸோ அன்பு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த இடத்துல. 3வது அடி
வேண்டி கிடந்து விளக்கு ஒளியாய் நேசம் அப்படின்னு சொல்றாரு. வேண்டி கிடந்து, அப்போ உள்ள இருந்து அன்பு வந்துடுச்சு இல்லையா? அன்பை நுகர ஆரம்பிச்சோடனே அவர் என்ன செய்யணுமா? வேண்டி கிடக்கணுமா? ஆகா, அன்பு வர ஆரம்பிச்சிச்சு, எப்படியாவது இந்த அன்பின் உருவமாக இருக்கக்கூடிய இறைவனை சென்று அடைய வேண்டும் என்ற சிந்தனை வந்துடணுமா? ஏன்னா சேயன்னு சொல்லிட்டாரு. சேயன்னா இறைவன் செந்நிறமான அன்பின் வடிவமாக உள்ளதான் இருக்காரு. அந்த அன்பின் வடிவமாக உள்ள இருக்கக்கூடிய இறைவன் கிட்ட தான் வெளியில அன்பானது நம்ம கிட்ட வருது. நம்ம கிட்ட இருந்து ஸ்பெஷலா நம்ம தனியா அன்பு ஒன்று வச்சுக்கல. நம்ம கிட்ட இருந்த அன்பு வெளியில வந்தாலும் அது இறைவன் கொடுக்குற அருள் தான். உள்ள இறைவன் தான் கொடுக்குறாரு, வெளிப்படுது. எப்படியாவது இந்த அன்பின் உருவமாக இருக்கக்கூடிய இறைவனை சென்று அடைந்தே தீர வேண்டும் என்று வேண்டி கிடந்து. ஸோ எப்போ பார்த்தாலும் பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கும், அவர் எப்படியாவது அடைஞ்சிடணுன்ற சிந்தனை என்ன செய்யணும்? அங்கே போய் ஒருமுகப்பட்டு நிற்க வேண்டும். எந்த அளவிற்கு நிற்க வேண்டும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு கவனம் அது மேலே விட்டு வேற எந்த கவனமும் போகாது. திருமணம் வீடு இல்லையா, ஏதாவது ஒரு நிகழ்வுன்னா அந்த நிகழ்வை சுற்றியே தான் ஒரு வாரம் இருக்கும். வேறு வேலை ஏதாவது சொன்னால் கூட கல்யாண வீடாக இருக்குப்பா, ஒரு வாரம் முடியட்டும், நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இதை வச்சு பேசுகிறேன், யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. அப்போ மனம் ஒரு குறிப்பிட்ட இடத்த சுற்றி மட்டுமே நிற்குது இல்லையா? அந்த மாதிரி இந்த இறைவனை சென்று அடைந்தே தீர வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருக்கணுமா? அப்படி இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்குதான் அடுத்து? விளக்கொளியாய் நேசம் அப்படின்னு சொல்றாரு. விளக்கொளினா என்ன? விளக்கு என்பது ஒரு வெளிச்சத்தை கொடுப்பது, இருட்டில் இருப்பதுக்கு வெளிச்சத்தை கொடுப்பது. இப்ப நம்ம எல்லாம் மாயையில இருக்கோம், இருட்டுக்குள்ள இருக்கோம். அப்ப உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் என்ன பண்றாரு? ஒரு விளக்கை காண்பிக்கின்றார், ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கின்றார். அப்ப எதை காமிக்கிறாரு? மாயை சிறிது சிறிதாக அகல ஆரம்பிக்கின்றது. அந்த விளக்கினுடைய ஒளி என்ன பண்ணுது? மாயை விளக்கி வெளிச்சத்தை காண்பிக்க ஆரம்பித்தோடனே அடுத்து என்ன சொல்றாரு? நேசம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. நேசம் என்றாலும் அன்புதான். ஆனால் நேரடியாக அன்பு என்ற வார்த்தைக்கும் நேசம் என்ற வார்த்தைக்கும் ஒரு சிறு வித்தியாசம் தான் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, அன்பு என்றால் அதற்கு வேறு சொல்லே இல்லை. அன்பு என்றால் அன்புதான், முழுமை பெற்றது என்று பொருள். 100% முழுமையாக இருக்கக்கூடிய அன்பு, என்பது இறைவனுடைய அன்பின் ரூபம் தான் அன்பு. ஆனால் நேசம் என்று சொல்லப்படுவது, இங்கு யார் எந்த அளவிற்கு இந்த அறத்தையும் தவத்தையும் கடைபிடிக்கின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு தான் உள்ளிருந்து அன்பானது வெளிப்படும். இவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இந்த இடத்துல அறத்தையும் தவத்தையும் கடைபிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மனதளவு, ஏன்னா இது மனம் சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டது இல்லை. இங்கே 100 மூட்டை இருக்குன்னா 100 மூட்டையை தூக்கி அங்கே போடுப்பா அப்படின்னா 10 பேர் இருந்தாலும் தனித்தனியாக 100 மூட்டை 10 பேர் நிற்க வச்சா எல்லாரும் ஒரே மாதிரி தான் எடுத்து போடுவாங்க. மூடெல்லாம் போட்டு வச்சுப்பா அப்படின்னா எல்லா வேலையும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் இது மனதால் செய்யக்கூடிய ஒரு செயல், அறத்தையும் தவத்தையும் கடைபிடிப்பது. இதனுடைய அளவுகோலை நம்மால் அறுதியிட்டு சொல்லவே முடியாது. இப்ப யார் யார் எந்த அளவிற்கு இங்கு அறத்தையும் தவத்தையும் செய்கின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு தான் இங்கு உள்ளிருந்து அந்த செந்நிறமான இறைவன் அன்பை வெளிப்படுத்துகின்றான். அப்போ ஒரு அளவுகோடோடு அந்த அன்பு வெளிப்படுகின்றது இல்லையா, அதான் நேசம். அளவில்லாமல் முழுவதோடு வருவது அன்பு, அளவோடு வருவது நேசம். அப்ப வேண்டி கிடந்து விளக்கொளியாய் நேசம் அப்படின்னா இங்க உள்ள இருந்து அன்பு வருது. அந்த அன்பு எப்படி வருதான்? இவர் எந்த அளவிற்கு தவத்தையும் அறத்தையும் கடைபிடிக்கின்றாரோ அந்த அளவிற்கு தான் இவருடைய வினைகள் செல்கின்றது. அந்த வேண்டி கிடந்துன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தான் அவர் உள்ள இருந்து இறைவனை போய் பிரார்த்தனை பண்ற, எப்படியாவது உனக்கு இந்த அன்பு வருது இல்லைங்களா, அதை பார்த்து எப்படியாவது உன்னை சேர்ந்துடணுப்பான்னு நினைக்கிறாரு. அதற்கேற்றார் போல் தான் வினைகள் பாவங்கள் போகிறது. அதற்கேற்றார் போல் தான் அவர் முக்தியும் இங்கே கிடைக்கும் அவருக்கு. ஸோ இது விளக்கொளியாய் நேசம், அன்பு வரதுடைய ஒரு அளவுகோல் இருக்குன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். அடுத்து ஈண்டி கிடந்து அங்கு இருளருமாறே அப்படின்னு சொல்றாரு. ஈண்டி கிடந்து அப்படின்றார். ஈண்டுதல் அப்படின்னா பெறுதல். இப்ப எந்த அளவிற்கு இவர் வேண்டி கிடக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளிருந்து விளக்கு வெளிச்சத்தை காமிச்சு இறைவன் இருளை நீக்கிறாரு. அது இப்போ அன்பு அளவுகோலோட வெளியில வருதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அருளை அந்த நேசத்தை பெற்று கிடந்து. ஏன்னா அந்த இடத்துல இறைவன் சோதனை வைப்பாரு. நான் இவ்வளோ தூரம் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன எனக்கு இவ்வளோன்ட்டு தான் அருள் கொடுத்துருக்கியா? ஏன்னா அந்த இடத்துல இன்னொருத்தன் எவனா ஒருத்தன் இருப்பான், இறைவன் இப்படிலாம் சோதனை கொடுப்பார். நம்ம குருகுலத்துலலாம் நிறைய பார்க்கலாம். குறிப்பிட்ட ஒரு சீடனுக்கு மட்டும் குருவுக்கு அன்பு நிறைய இருக்கும். அப்போ மீதி இருக்க சீடருக்கெல்லாம் பொறாம வரும். ஏன் வருது? அவங்களுக்கு அவருடைய பக்குவப்படுத்துறதுக்காக தான் அந்த குருவானவர் சோதனை எல்லாம் இது போல வைப்பார். இப்போ உதாரணத்துக்கு ஆதிசங்கர உடைய இதை பார்க்கலாம். முக்கியமான ஒரு சீடர் மட்டும் இருப்பார். அவருக்கு வந்து ஏதோ ஒரு பதமாளர்னு சொல்லி ஏதோ பேர் கூட வச்சிருப்பார்.
டக்குன்னு மறந்துட்டேன். ஏன்னா அவர் திடீர்னு சீடரே அப்படிங்க வா அப்படின்னு கூப்பிடுவாரு. உடனே அவர் தண்ணி மேலே நடந்துவாரு. எங்கெங்கெல்லாம் காலை வைக்கிறாரோ அங்கெல்லாம் தாமரை மலர் வந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல. மற்ற சீடருக்கெல்லாம் முதல்ல அதுக்கு முன்னாடி பொறாமப்பட்டிருப்பாங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் தான் ஆகா இவர் பெரிய நிலையில இருக்காரு போல நினைச்சிட்டு அந்த பொறாம போகும். அப்ப இது குரு தான் இந்த இடத்துல சோதனையே கொடுக்குறாரு. அந்த இடத்துல அவருக்கும் இந்த சீடருக்கு முதன்மையான சீடருக்கும் அவர் தான் சோதனை கொடுக்குறாரு. ஆஹா பத்தியா நான் தண்ணி மேல நடந்துட்டேன் பத்தியா அந்த எண்ணம்லாம் அவருக்கு வரல. குருவே கூப்பிட்டீங்களே வந்துட்டேன்னு தான் சொல்றாரு தவிர்த்து அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அகங்காரம் இல்லாத நிலையில இருக்கிறார். மற்றவர்களுக்கும் என்ன பண்றாரு, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொறாமை குணத்தை போக்க வைக்கிறார். அது மாதிரி ஒவ்வொரு வினாடியும் குருவாக இருந்தாலும் இறைவனாக இருந்தாலும் இறைவனோடு சேர்ந்து இரண்டலை கலக்கும் வரை அவருக்கு சோதனைகளானது வந்து கொண்டே தான் இருக்கும். அப்ப அந்த நேசம் என்பது வருகின்றது. அப்பொழுது வருகின்ற சாதனைகளை அந்த சோதனைகளை தாண்டி அவருடைய திருவருளை பெற்றுக்கொண்டு அதான் வேண்டி இது ஈண்டி கிடந்துதான் கிடத்தல். அப்ப என்ன மாதிரியான அருள் கிடைக்கிறோ எனக்கு அதுவே இறைவனை எனக்கு கொடுத்த பெரிய அருள்பா என்று ஒரு திருப்திப்பட்டு கொள்ளுதல். அதான் ஈண்டி கிடந்து. அந்த திருப்தியோட யார் ஒருத்தர் இருக்காரோ அங்கு இருள் அருமாறே அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துலதான் அவர்களுடைய இருள் என்று சொல்லப்படுவது மாயை முழுமையாக அகன்று போகின்றது. முன்னாடி நம்ம சொன்னோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த விளக்கு 2-3 அடியில் பார்க்கும்போது விளக்கு வெளிச்சம் காமிக்குது. இறைவன் விளக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாரு, மாயை போகுதுன்னு சொன்னோம். எவ்வளோ விளக்கு வெளிச்சம் இருக்கோ அவ்வளோ விளக்கு வெளிச்சத்துக்கு தான் மாயை போகும். எவ்வளோ விளக்கு வெளிச்சம் வரும், நம்ம எந்த அளவிற்கு தீண்டதற்கும் சார்தற்கும் இருக்கோமோ அந்த அளவிற்கு தான் விளக்கு வெளிச்சம் வரும். அந்த அளவுக்கு தான் வெளிச்சம் அந்த வினைகள் போகும், மாயை போகும். ஆனால் அதே நேரத்தில் கிடைத்த அருளையே பற்றி கொண்டு இதுவே எனக்கு இறைவன் கொடுத்த பெரிய கொடை என்ற எண்ணத்தில் பொறாமை அகங்காரமானவும் எதுவும் இல்லாத நிலையில் இருந்தால் நிச்சயமாக அப்பொழுது அவர்களுடைய இருள் என்று சொல்லக்கூடிய மாயையானது முழுமையாக அகன்று போகும். இதுதான் நாலாவதடிக்கு பொருள். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையுமே இறைவனது திருவருள் இருக்கின்றது. அந்த திருவருள் வழியாக இறைவன் ஏதோ ஒன்றை நமக்கு ஒரு குருவாக நின்று நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். மாயை அகங்காரம் காரணமாக அது நமக்கு தெரிவதில்லை. ஸோ அந்த அந்த குருவாக இருக்கக்கூடிய இறைவனை கண்களால் காண்பதற்கு முடியாது. நம்மளுடைய சிந்தனையால் இப்படித்தான் இருப்பான் என்று சொல்லி அந்த இறைவனை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த பொருளை நாம் பயன்படுத்தும் பொழுது தீண்டுவதனாலும் மனதால் நுகர்வதனாலும் உடம்பால் நுகர்வது அதை பயன்படுத்தும் பொழுதும் அறத்தின்படியும் தவத்தின்படியும் நாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது நமக்குள் இருந்து அன்பானது தோன்ற ஆரம்பிக்கும். அப்ப உள்ளே இருந்து வரக்கூடிய அன்பை எப்படியாவது அந்த அன்பில் உருவமாக இருக்கக்கூடிய இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்று யார் ஒருவர் இருக்கின்றாரோ அவருக்கு இறைவன் வெளிச்சத்தை காண்பிக்கின்றார். ஒரு விளக்கு ஒளியாக வெளிச்சத்தை காண்பிக்கின்றார். அந்த விளக்கு வெளிச்சத்தின் ஒளியில் அவரது மாயை சிறிது சிறிதாக விலக ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது எந்த அளவிற்கு விலகுகின்றதோ அந்த அளவிற்கு அவருக்குள்ளிருந்து அன்பானது வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. அந்த அன்பை மட்டுமே எனக்கு இறைவன் கொடுத்த பெரிய கொடை என்று அங்கு வரக்கூடிய சிறிய சோதனையிலிருந்து யார் ஒருவர் வெற்றி பெற்று இருக்கின்றாரோ அவருடைய மாயானது முழுமையாக அருந்து விடுகின்றது. ஐயா சொல்லுங்க ஐயா, இப்ப இந்த பாடல்ல வந்துட்டு முழுமையா அந்த இருளை அகற்றுவாரு அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னீங்க. எப்போ அந்த முழுமையா அகற்றுவாருங்க ஐயா? முதல்ல மாயை எப்பயும் நீங்க பாடல் முழுசா இருந்தீங்களாமா? நடுவுல தான் வந்தீங்கன்னு நினைச்சேன். நான் நினைக்கிறேன் நடுவுல தான் வந்தேங்க. நடுவுல தான் வந்து நினைக்கிறீங்க. அது கொஞ்சம் முதல் பாடல்ல இருந்து கேட்டா தான் கொஞ்சம் புரியும். நான் இந்த பாடலுக்கான விளக்கம் சொன்னா கூட கொஞ்சம் கடினம் தான். இப்ப எளிமையா ஒரு லைன்ல சொல்லிடுறேன். நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்துறீங்க இல்லைங்களா? சமைக்கும் போது கரண்டி, பாத்திரம், ஸ்பூனுன்னு நிறைய பொருளை பயன்படுத்திட்டு தான் இருப்பீங்க. எல்லா பொருளுக்குள்ளேயுமே இறைவனது அருளானது இருக்கத்தான் செய்கிறது. நம்ம அதை பொருளாக பார்ப்பதனால் உள்ளே இருக்கக்கூடிய அருள் நமக்கு தெரிவதில்லை, சரிங்களாமா? ஆனால் அந்த பொருளை அறத்தோடு பயன்படுத்துதல், அதுதான் இங்க சொல்றது. அதாவது இப்ப நீங்க சமைக்கிறீங்கன்னா நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இறைவனது கருணை என்னை சமைக்க வைத்திருக்கிறார், சமைப்பதற்கு இந்த பாத்திரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த எண்ணத்தோடு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்பதான் உள்ள இருக்கக்கூடிய அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஸோ நம்ம அப்போ இதை செய்யும்போது தொடர்ந்து அகங்காரம் இருக்காது, ஆணவம் இருக்காது, எல்லாம் இறை செயல் இந்த ஒரு சிந்தனை தான் முதல்ல வர ஆரம்பிக்கும். இது தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அப்போ இந்த சிந்தனை மேலோங்கி நிற்கும் பொழுது நமக்குள்ள இருந்து அன்பானது வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ அந்த அன்பு எப்பொழுது முழுமை பெறுகின்றதோ அப்போ என்ன ஆயிடுது, முழுமையாக உங்களுக்கு அந்த அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும் போது சோதனை ஒன்று இறைவன் கொடுப்பாரு.
இந்த சோதனையில எப்ப வெற்றி பெறுறோமோ, வெற்றி பெற்று அந்த வெற்றி பெறுதல்னா என்ன? என்ன நடந்தாலும் இறைவனை சரணடைந்தே கிடைத்தல் அந்த இடத்துல. அகங்காரம் இல்லாம, ஆணவம் இல்லாம. அப்படி இருக்கும்போது மாயையை முழுதாக அவர் விலக்கி விடுகின்றார். ஸோ இதான் 2 அடி. இந்த ஒரு 2 லைன்ல சொல்லிக்கலாம் பதிலு. நான் அதை யூடியூப்ல போடுவேன். ஒரு 2, 3 நாள்ல போட்டுருவேன் இந்த பாட்டுக்கு விளக்கம். நீங்க மொத பாடல்ல இருந்து கேளுங்க. அப்பதான் அதை நல்லா புரிஞ்சுக்கும். சரிங்க. ஐயா, அந்த கோயில்கள்ல பிரசாதம் செய்கிற ஐயனார் ம். அதெல்லாம் இந்த உண்மையான பக்தியோடு தானே செய்கிறார்கள். என்ன அது இந்த கோயில்ல செய்கிற உணவுகளுக்கும் ம். வீடுகளில் செய்கிற உணவுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. ம். அந்த கோயில்ல அந்த அர்ச்சகர் செய்யக்குள்ள உண்மையான பக்தியோட செய்கிறார்களா இல்லை என்ன மாதிரியான அது இந்த செய்கிறார்களா என்று கேட்டால் அது இறைவனுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன பக்தி இருக்குன்றது இறைவன் தான் சொல்லணும். நம்ம அவங்க மனசுக்குள்ள போய் பார்க்க முடியாது. சரிங்களா ஐயா? அதனால அது ஒரு கேள்விக்குறிதான். அது இறைவன் தான். நீங்க கேட்கிற இறைவன்ட்ட தான் பதில் செய்யணும். அவர் பதில் தெரிஞ்சவர் அவர் தான். ஏன்னா நம்ம போய் யாரையும் சொல்ல, ஐயா இவருக்கு பக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சொல்ல முடியாது. இந்த இடத்துல அது தவறா போயிடும் இந்த இடத்துல. சரிங்களா ஐயா? நல்லது ஐயா. அனந்தவேலு ஏதோ கேட்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த திருவருள் வைப்புன்றது எப்படி இந்த இப்ப நாங்க செய்யற திருவருள் வைப்புன்ற சேமிக்கிறது எப்படி அது எப்படி உணர்ற திருவருள் வைப்புன்றத வெங்க எப்படி சேமிக்கிறது? இந்த தர்மம், ஞானம், இந்த அறம் அது எப்படி அந்த திருவருளை நாங்கள் வைப்புன்ற வீடு அது விளங்குறது இப்படி சேமித்தவங்க என்ன மாதிரி? அது வைப்பு என்றால் என்ன சொல்லுவோம் அந்த இடத்துல? ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்கு. யாராவது கேட்குறாங்க, சாவி எங்கப்பா வச்சிருக்கோ, அங்கே வச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வச்சிருக்கோம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் அந்த இடத்துல சாவியை நம்ம வச்சதுக்கு அப்புறம் தான் இருக்குமே தவிர்த்து அதுக்கு முன்னாடி இருக்காது. சரிதான். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க. இந்த வீடு கட்டி எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 50 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடு இங்கே இருந்தான்னு கேட்டால் கிடையாது இல்லைங்களா? அப்போ புதிதாக ஒரு பொருள் வருகிறது, மீண்டும் அது அழிந்து போகின்றது. ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி. ஆனால் இங்க வைப்பு வைத்தல் என்று சொல்லல இறைவன். வைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த பொருள் எப்பொழுது உருவாக ஆரம்பிக்கின்றதோ அதற்கூடையே அந்த திருவருளும் சேர்ந்துதான் வைக்கப்பட்டிருக்கின்றது. எப்பொழுது அது அழிந்து போகின்றதோ, அழிந்து போகின்றதுன்னா காணாம போதுன்னு பொருளை இன்னொரு பொருளாக உருமாறுகின்றதோ, அப்பொழுதும் அந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய அருள் உருமாறிய பொருளுக்குள் அப்படியே தான் செல்கின்றது. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு மண்பாண்டம் ஒருத்தர் செய்கிறாரு. மண்பாண்டம் செய்ய என்ன பண்ணுவாங்க? களிமண் எடுத்து பானை செய்வாங்க. இப்போ மண்ணுக்குள்ளேருந்து களிமண் எடுத்து பானை செஞ்சவொடனே அப்போ பானை என்ற ஒரு பொருளுக்குள்ளே தனியாக இறைவன் அருளை வச்சாரா கேட்டால் கிடையாது. இந்த உலகம் படைக்கும் பொழுதே 5 பூதங்கள் படைக்கப்பட்டது, இந்த மண் படைக்கப்பட்டது. படைக்கப்படும் போதே அதனோடு சேர்ந்து அருள் தான் இருக்கின்றது. இப்போ மண்ணுக்குள்ளே இருக்க அருள் தான் உங்களுக்கு பானைக்குள்ளே போகுது. இப்போ பானையை உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். பானையை உபயோகப்படுத்தி உடைச்சிடுறோம். உடைஞ்சி போகுது ஒரு நாள். உடஞ்சி போனோன்னே என்ன ஆகும்? தூக்கி குப்பையில போடுவோம். அது மண்ணோட மண்ணாத்தான் போகும். அப்போ அந்த அருள் திருப்பி மண்ணோடே சேர்ந்து கொள்கிறது. அப்போ அந்த அருளானது எக்காலத்தும் இருக்கின்றது. புதுசா கொண்டு வந்து யாரும் வைக்கல, யாரையும் எடுத்துட்டும் போல, எப்பயுமே இருக்கின்றதுனால் அதை வைப்பு என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. சரிங்களா? அப்ப அதே இறைவன் அருள், இறைவன் அருளை தான் அந்த பொருள்ன்றது இறைவன் அருள். ஆமா. இப்ப நாங்கள் செய்யறது என்னங்கய்யா? இப்ப நாங்கள் செய்யற தர்மம், தவம் அதுகள் வராது. இப்ப இறைவனுடைய பற்றி தான் சொல்லப்படுது. இறைவனுடைய அருளை பற்றி அருள் நிலையா இருக்கும்ன்றது. நீங்க வேறு மார்க்கத்துக்கு போறீங்க, அதனாலதான் குழப்பம் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. நீங்க சொல்றது இறைவனது ஆரம் தர்மம், அது வேற. நான் தர்மம் செய்யறேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இது வந்து நான் செய்யறோம். இப்ப ஒன்று இறைவன், நாங்கள் அறம் தர்மம் செய்யறது அது எப்படி சேமித்து வைக்கிறது? அது பிரச்சனை இல்லை. இப்ப இறைவனை பற்றி தான் சொல்லப்படுது. இறைவன் அருள் தான் இறைவனுடைய அருள் நிலையா இருக்கும். ஆனால் அது மாறுபடுமா? அந்த இறைவனது அருள் எப்போதும் மாறுபடாது. எப்பொழுதும் பொருள் மாறுபடும். பொருள் மாறுபடும் என்று சொன்னீங்க. ஆமாங்க. நம்முடைய எண்ணத்திற்கேற்பத்தான் அது நமக்கு கிடைக்கும். நம்ம எண்ணம் தான் மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது. எண்ணத்திற்கு ஏற்றார் போலதான் கிடைக்குமே தவிர்த்து அங்க அருள் எப்பயும் ஒரே மாதிரிதான் கிடைச்சு கொண்டே இருக்கிறது. ஒரு மழை பெய்யுது, அந்த இடத்துல 10 பேர் இருக்காங்க, மழை ஒரே மாதிரிதான் பெய்யும். யார் என்ன மாதிரி பாத்திரத்தை கொண்டு போய் அந்த மழை தண்ணியை பிடிச்சிக்கிறாங்கன்ற ஒரு அளவுகோல் இருக்குல்ல, எல்லாரும் ஒரே மாதிரியா பிடிச்சிருப்பாங்க இல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்க இறைவனது அருள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பெய்து கொண்டே இருக்கின்றது. அவருடைய மனம் பக்குவத்திற்கு ஏற்றார் போலத்தான் அந்த அருளை அவர்களால் பெற்றுக்கொள்ள, ஞானிகளால் முழுசா பெற்றுக்கொள்ள முடிகிறது.
நம்மலாம் இந்த இடத்துல கொஞ்சம் அகங்காரத்தோட இருக்கோம். கொஞ்சம் இல்ல நிறையவே இருக்கு அகங்காரம். இந்த ஏன் பொருள் என்னது இது அப்படின்னு சொல்லி நிறைய அகங்காரத்தோட இருக்கோம் இல்லைங்களா? அதனால நம்மளால அந்த பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய அருளை நம்மளால கிரகிச்சிக்க முடியல. அதான் சிக்கல். அப்படிதான் முதல் இதுக்கு மேல் படிச்ச சம்பிரதாயம் ம் சம்பிரதாயம் படுத்தினாங்க. இப்படி ம் இந்த தர்மம், இந்த வழியல், இப்படி அந்த நடை இதெல்லாம் செய்து போட்டு, ம் ம் அப்ப அதுக்கும் இந்த திருவருள் வைப்புக்கும் எப்படி தொடர்படுத்துறது? திருவருள் வைப்பிற்கும் சம்பிரதாயம். அதற்கும் எப்படி பயன்படுத்துது? நல்ல கேள்வி கேட்குறீங்க. இப்போ நம்ம சம்பிரதாயம் என்று சொல்லப்படுவது ஏற்கனவே இங்கு தர்மமானது விதிக்கப்பட்டு விட்டது. ஸோ அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றதான் உங்களுக்கு சம்பிரதாயம் தலைப்பில் சொல்லியிருந்தார். இறைவனுக்கே சம்பிரதாயம் இருக்குன்னு தான் நம்ம பாடல்லே படிச்சிருப்போம். இறைவனே அதன்படி தான் நடந்து கொண்டிருக்கின்றார், அவரே தனக்கு தானே விதிச்சுக்கிறார் அப்படின்னு தான் அதில் படிச்சிருப்போம். பட் இது என்னன்னா, நம்ம பயன்படுத்துகின்ற பொருட்கள், நம்ம சுற்றி நிறைய பொருளை பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் முன்னாடி ஒரு கணினி இருக்குது, பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ கணினியின் வழியாக இறைவன் ஏதோ ஒரு அருளை உங்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே எல்லாருமே ஒரு கணினிக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம், இல்லை ஃபோனுக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம். அந்த ஃபோனின் கூட ஏதோ ஒரு வகையில் நமக்கு அருளை இறைவன் அந்த ஃபோனுக்குள் கூட வைத்துத்தான் இருக்கிறார். அந்த அருளை தான் நம்மளால எடுத்துக்க முடியல. ஏன் எடுத்துக்க முடியல? ஃபோனாக தான் பார்க்குறோம். சரிங்களா? இந்த ஃபோன் இப்போ ஃபோன் இருக்கு, ஃபோன் எடுத்து பார்க்கும்போது பல பேர் என்ன பண்ணுறாங்க, சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு வீடியோ, யூடியூப்ல வீடியோ, எதையோ ஒன்று சினிமா, எதையோ ஒன்று தேவையில்லாமல் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது நான் பார்க்கக்கூடிய அந்த வீடியோவினால் எனக்கு ஏதாவது பயன் இருக்கின்றதா, அடுத்தவர்களுக்கு ஏதாவது பயன் இருக்கிறதா, யாருக்காவது பாதிப்பு இருக்கின்றதா, யோசிக்கணும். அடுத்தவர்களுக்கு பாதிப்பு இருக்கின்றதா? நிச்சயமா குழந்தை உட்காந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே படிக்காம கொள்ளாம பார்த்துக்கிட்டு இருந்தா அம்மா அப்பா வருத்தப்படுவாங்க, திட்டுவாங்க, பாதிக்குது. அப்போ அதை குழந்தைங்க செய்யக்கூடாது. அப்போ பெரியவங்க உட்காந்து பார்க்குறாங்க, பார்க்கறதுனால ஏதாவது பாதிப்பு இருக்கான்னா அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் அவர்களுக்கே பாதிப்பு இருக்கிறது. இந்த படத்தை பார்க்கறதுனால ஏதாவது உடம்பிற்கு பயன் இருக்கிறதா? இல்லை. மனதிற்கு பயன் இருக்கிறதா? இல்லை. ரெண்டுமே கிடையாது. அந்த வினாடி பார்க்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் இறைவன் கொடுத்த காலம் தான் அங்கு வீணாக போகின்றது. அந்த காலத்துல உட்காந்து நம்ம ஒரு நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டோ இல்லை வேற எதையோ செஞ்சுக்கிட்டே இருந்தா பலன் இருக்கும் இல்லை? அப்போ பலன் இல்லாத ஒரு செயலை இங்க அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை பார்க்கும்போது என்ன செய்யணும்? ஆகா, இதை பார்க்குறனே, இதனால எனக்கு எதுவும் பலன் இல்லையே, இந்த ஒரு சிந்தனை. அந்த சிந்தனை பட்டு என்ன பண்றோம்? அதை எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போறோம். அப்ப அந்த பொருளில் இருந்து பெறக்கூடிய அருளை ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன பண்றோம்? அது நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு ஒரு பொருள் உதாரணத்துக்கு தான் நான் ஃபோன் என்று சொன்னேன். ஆனா நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், மெயினானது ஒரு தண்ணி குடிக்கிறோம், சாப்பிடணும்னா கூட அதுல அறம் தர்மம், யாராவது பசியோடு இருக்காங்களா, யாராவது தாகத்தோடு இருக்கின்றார்களா என்று பார்த்துத்தான் நம்ம அதை செய்ய வேண்டும். யார் எப்படி போனா நான் எனக்கு முதல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன்ற எண்ணத்தோடு இருந்தோம் அப்படின்னா அது தப்பு தான். ஒன்று, இதை கோயில்களில் அதிகமாக பார்க்கலாம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். கோவிலில் சாமிக்கு அபிஷேகம் பண்ண ஒரு பஞ்சாமிர்தம் எதையோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். ஜனங்க 4 பேர் அடித்து தள்ளிக்கிட்டு முண்டி அடிச்சுட்டு முன்னாடி போய் அவங்க வாங்கிடணும். கையில் ஒட்டி இந்த சரி நக்கி சாப்பிட்டு ஓடியாந்துருவாங்க. இந்த இடத்துல அடுத்தவங்களுக்கு கிடைக்கூடாது, தனக்கு முதல்ல அந்த அருள் கிடைச்சிடணுன்றது அவங்களுடைய எண்ணம். உண்மையான அருள் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்காது. ஆனால் அங்கே அதே இறைவனை அந்த அபிஷேகத்தை முழுமையாக பார்த்து கொண்டு எல்லாருக்கும் எல்லா பொருளும் எல்லாருக்கும் எல்லா பஞ்சாமிர்தமும் கிடைக்கட்டும், மிச்ச மீதி இருந்தால் எனக்கு கிடைக்கட்டும் என்ற ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா? அந்த சிந்தனை வழியாகத்தான் அந்த பஞ்சாமிரத்தில் இருக்கக்கூடிய அருளானது ஒரு மனிதனுக்கு முழுமையாக கிடைக்கின்றது. பஞ்சாமிரத்தை எனக்கு தான் பஞ்சாமிர்தம், எனக்கு யாருக்கு கிடைச்சாலும் கிடைக்கட்டாலும் எனக்கு கிடைக்கணும்னு என்று சாப்பிடுபவர்களுக்கு அந்த பஞ்சாமிரதத்தில் இருக்கக்கூடிய அருளானது கிடைப்பது இல்லை. ஆனால் அறம் தர்மத்தோடு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் என்ற சிந்தனையோடு அமைதியாக அமர்ந்திருப்பவர்களுக்கு அந்த பஞ்சாமிரத்தில் இருக்கக்கூடிய அருளானது கிடைக்கின்றது. இதுதான் வித்தியாசம். அதில் இருக்கக்கூடிய மூல கருத்து இதுதான். அதான் அந்த பொருளை பயன்படுத்தி கொள்ளுகிற முறை. சரிங்களா? நன்றி. நாங்கள் தொடர்ந்து படிப்போம் திருவள்ளுவர். நேரம் ரொம்ப கடந்துடுச்சு, 3 நிமிஷம் அதிகமாகவே ஆயிடுச்சு. அதனால அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.